ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் தனத்துக்கும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிச்சிருது. அப்போ மாயா, தனம், அதுக்கப்புறமா சீனு, கதிர் இவங்க 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஜானகி பார்த்தோம்னா அவங்க வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கூட ரகுராம் வந்துட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு அவங்க ரொம்பவே வந்து எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தாலியெல்லாம் எடுத்து அவங்க வைக்கவும் இதை பார்த்துட்டு பத்மா வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவரால் தான் எல்லாமே கெட்டு போச்சுது. இந்த தாலியை நம்ம மறைச்சு வச்சோம், ஆனால் இவர் இப்படி எடுத்து வச்சு கடைசியில் நம்மளை வந்து இந்த மாதிரிக்கு அசிங்கப்படுத்திட்டார, நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு பத்மா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக ரகுராம் வரவும் ரகுராமை பார்த்ததுமே ஜானகி குடும்பத்தோட அவ்வளோருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராமோட அம்மா வந்து போகிறாங்க. ரகு, நீ வந்துட்டியாப்பா, நீ வரமாட்டியோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்துட்டியா அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் வேற யார் மேலே கோபம் இருந்தாலும் சரிதான், ஆனால் என் பொண்ணோட கல்யாணம் வச்சுதே, அவளை ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நான் வரணும்ல, அதனால தான்மா வந்தேன் அப்படிங்கவும் உடனே வந்து ரகுவோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும்பா, உன் பொண்ணு மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், வா ரகு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாயா வந்து ஜானகி பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியம்மா, உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே பெரியப்பா வந்ததுன்னு நினச்சி அப்படிங்கும்போது ஜானகியும் வந்து தன்னுடைய கண்களில் உள்ள கண்ணீரை தொடச்சிக்கிட்டே அவங்க சிரிக்கிறாங்க. ஆமாம், அவர் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐயர் வந்து அந்த செயினை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. தாலியை கொடுத்து அந்த செயினை வந்து எடுத்து கொடுக்குறாங்க கதிர்கிட்டையும் சீனுக்கிட்டையும். அப்போ சீனு வந்து அவங்க மாயா கழுத்தில் அந்த செயினை போடும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பத்மா மட்டும் ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு பத்மா வந்து வெறுபத்திர மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பத்மாவும் ரொம்பவே கோபத்தோட மணியை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் கையில் அந்த தாலி செயினை கொடுக்கவும் கதிர் வந்து தனா கழுத்தில் போடுறதுக்காக வரும்போது தனா வந்து கதிரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கதிரும் தான் சொன்னதை வந்து நினச்சி பார்க்குறாங்க. நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒத்துக்கோ, 1 மாதத்தில் நான் உன்னை விட்டே நான் போயிருந்தேன், அதுக்காக நீ இந்த ஃபங்க்ஷனை ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னதை அவங்க வந்து கதிர் நினச்சி பார்க்குறாங்க. இதனால வந்து தனமும் அமைதியாக இருக்கவும் கதிர் வந்து அந்த தாலி செயினை வந்து தனா கழுத்தில் போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஐயர் சொல்கிறாங்க, பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரவும் அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, ஜானகி நீயும் போய் பக்கத்தில் ரகுராம் பக்கத்தில் போய் நில்லு அப்படிங்கும்போது ஜானகி வந்து ரகுராம் பக்கத்தில் நிற்கிறதுக்காக வராங்க. ஆனால் ரகுராம் வந்து முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு தாங்க. ஆனாலும் ஜானகி வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பக்கத்தில் நிற்கவும் தனாவும் கதிரும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனும் அவங்களும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பத்மா மணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மாயா சீனும் போகவும் பத்மா வந்து பார்த்தோம்னா அவங்க முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு தாங்க. என்னடி முகத்தை திருப்பி வச்சுட்டு இருக்கிற பாரு, நம்ம பையனும் மருமகளும் காலை விழுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணடி அப்படின்னு சொல்லும் போது உடனே பத்மா வந்து எரிச்சலோட அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க. புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்க உங்க 3 பேருக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்து பார்த்தோம்னா பசுபதி விட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே தான் போனா அவன் பையன், எங்கே தானே அவன் இருந்திருக்கணும், அவன் எங்கே தான் போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது பசுபதி சொல்றாங்க, தெரியலையே, கார்த்தி இங்கே தானே வீட்டில் தானே இருந்துட்டு இருந்தான், என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல, நம்ம நினச்சது நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து தேவி வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்குது. உடனே கார்த்தி நினைக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, தேவி நம்மளை இங்கே தானே வர சொன்னால், நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுது இன்னும் காணலை, ஃபோனையும் பண்ணியாச்சு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. சரி, நம்மளை தேடிட்டு தானா வந்து பண்ண வீட்டுக்கு வந்துருப்பா, அதனால நம்ம உடனேங்கிறது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க பண்ண வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. பண்ண வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்து பார்க்குறாங்க புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்க 3 பேரும் நிற்கிறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவங்க 3 பேரும் வந்துட்டாங்களா, அப்போ ஊர் பெரியவங்களே இவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ, ஆனால் வேற ஒருத்தருமே காணலையே, தனாவும் வந்திருக்க மாட்டா, இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கொஞ்சம் அசால்ட்டாகவே வராங்க. வந்ததுமே புவனேஸ்வரி பார்த்தோம்னா பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி வந்து பார்க்குறாங்க, எதுக்கு என்ன அடிச்சிங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது உன்னை இங்கே தானே இருக்க சொன்ன பண்ண வீட்டில், நீ எங்கே தான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லும் போது நம்ம நினச்சது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து திட்டவும் உடனே நீ எங்கே தான் போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. நீ என்ன ஃபோன் பண்ணாலும் நீ போயிருக்க கூடாதுல்ல, நீ எதுக்காக போன அப்படின்னு சொல்லும் போது என்ன
என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அதான் எல்லாமே குடிமொழிக்கு போச்சு அப்படின்னு மகாலிங்கம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும் போது கார்த்திக் ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது உன்னை பண்ண வீட்டுல தானே நான் இருக்க சொன்னேன், நீ எங்க தான் போயிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஏன் தனா வந்துட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுது, தனா வந்தாலா வரலையாலா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மகாலிங்கம் சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப தனா வந்தாலா வரலையான்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ இங்க இருந்திருக்க வேண்டியது தானே, நீ எதுக்காக போன அப்படின்னு இவங்க திட்டிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அவங்க கார்த்தி சொல்றாங்க, இல்ல ரொம்ப அர்ஜென்டான ஒரு ஃபோன் வந்தது, என் ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இருந்தான், அதனாலதான் நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சுது, அப்படியே நான் 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆனா ஒன்னெல்லாம் நினைச்சு நான் ஒரு பிளானை போட்டோம் பத்தியா, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி நம்ம வந்து கை நழுவ விட்டுட்டோமே, இது எல்லாத்துக்கான நீ தான், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு புவனேஸ்வரியை வந்து அவங்க கார்த்தி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, தனா வந்து வந்திருக்க மாட்டா இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தனா வந்து புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே வந்து புவனேஸ்வரி சொல்றாங்க, தனா தான் ஃபோன் பண்றா, எல்லாரும் சத்தம் போடாதீங்க அப்படிங்கும்போது சொல்லு தனா அப்படிங்கும்போது அப்ப தனா சொல்றாங்க, நான் அங்க பண்ண வீட்டுக்கு வந்தேன், அவங்க யாருமே காணல, அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன், ஏன் நீங்க வந்து கார்த்தி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து புவனேஸ்வரி ஆமாம்மா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம், இப்போ கார்த்தி நல்லா தான் இருக்கிறா, சரி நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. புவனேஸ்வரி உடனே வந்து கார்த்திகிட்டையும் பசுபதிட்டு சொல்றாங்க, நம்மளுக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம கை நழுவ விட்டுட்டோமே, இது எல்லாத்துக்கான நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து பசுபதியும் புவனேஸ்வரியும் போட்டு அடிக்கிறாங்க. இருந்தாலும் தனா வந்து கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்தி மாயா வந்து ரகுராமோட கௌரவத்தை காப்பாத்திட்டாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்க